ஜெய் குருதேவ். ஞான யோக சாதனையில் 3 லட்சணம் நன்னா நினைவுபடுத்திக்கணும். ஒன்று, அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு எவ்வளவு புரிஞ்சுது அப்படின்னு. நெருப்பில் கை வச்சா கை சுடும், அதனால் நம்ம நெருப்பில் கை வைக்க மாட்டோம். அப்படியும் நெருப்பில் கை வைக்கிறேன் அப்படின்னா புரியலைங்கிறது தான் அர்த்தம் ஆகுது. பிராரப்த கர்மாப்படி நடக்கிறது எல்லாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மனசு நிர்மாணம் ஆகுது, அது மூலமாக ஆகார சுத்தி கிடைக்கிறது. அந்த ஆகாரத்துக்கு தேவையான பொருளை எப்படி சம்பாதிக்கிறோம், அதை நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவசியம். பேச்சு நிறைய பேசலாம், கொஞ்சமாக நன்னா புரிகிற மாதிரி புரிஞ்சு பேசுகிறது ரொம்ப அவசியம். அதனாலே ஞான யோகத்தை புரிஞ்சுண்டு பேசுகிற யோகம்னே சொல்லலாம். சில சமயம் மீனிங் தெரிஞ்சாலும் தெரியாத போலயே நடிக்கிறோம். நீ யார் அப்படின்னு கேட்டால் ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறோம். ஆத்மான்னு இருக்குது, அது தெரியுமா அப்படிங்கிறோம், தெரியாது. ஆத்மா இருக்குன்னு புக்கில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஞானம் இல்லை. சந்நியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேரை மாற்றிடுவா. அது கூட இப்போல்லாம் நவடேஸ் நாடகமாக ஆயிடுது. நிஜமான பேர் என்ன அப்படின்னா நாத யோகம் அநாகதத்திலேருந்து உற்பத்தி ஆகுது, அதுதான் அவனுடைய நாமம். அதை நம்ம மறந்துட்டு சதானந்த நாதா, ஆத்மானந்த நாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிருஷ்டியில் பிரபஞ்சத்தில் மிருத்யு இருப்பது எல்லாருக்குமே தெரியும். நாம் செய்கிற பல வேலைகள் அர்த்தம் இல்லாமல் இருக்குது. நிஜமாக மிருத்யு வரும் தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு பணத்தை சேர்க்கணும், எதுக்கு வீடு கட்டணும்? ரிஷிலாம் பணம் சம்பாதிக்கலையே, அவள்லாம் வீடு கட்டிக்கலையே, அவளுக்கு அது அவசியமும் இல்லை. இல்லை, இதை எல்லாமே நம்ம லோபத்தை போக்குறது. ஞானம் எங்கேருந்து வருது அப்படின்னா சூரியன்கிட்டேருந்து தான் வருது. சூரியன்கிட்டேருந்து இமம் விபசதேன்னு ஞான யோகத்தை எவ்வளோ கற்றுண்டாலும் அது சூரிய உபாசனைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நெருப்பு கிட்ட உட்காடுறோம், அப்போ நல்ல சூடு இருக்குது. அப்போ கொஞ்சம் தள்ளி உட்காரோம், அப்போ சூடு கொஞ்சம் குறையிறது. சூரியன்ட்டேருந்து கிரணம் வந்துட்டே தான் இருக்குது. அந்த சூரியன்ட்டேருந்து வர கிரணத்தை நன்னா நிரந்தரமாக மனசில் வருதுங்கிறத கிரகிச்சுக்கோ. அதே ஒரு யோகம். உன்னோட அவேர்னஸ் சூரியனோட கனெக்ட் செய்யணும், அதே சாதனை. கீதை, பாகவதம் எத்தனை எல்லாம் கேட்டாலும் முக்கியம் இல்லை. எப்போ செய்யணும் அப்படின்னா 24 ஹவர்ஸும் செய்யணும். சரி, சொல்கிறது சுலபம், செய்கிறது கஷ்டம். ஸோ என்ன ஆகலாம், கார்த்தால சாயங்காலம் சந்தியாகாலம் செய். கனெக்ஷன் வித் சன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், செய்வதை சூரியனே செய்வார். நாமும் என்ன பண்ணுவோம், சூரியன் சர்வத்திர வியாபிச்சு இருக்கார். அந்த சூரிய கிரணம் நம் மீது பட்டு நம்மக்கிட்ட என்ன மாறுதல் பண்ணணும் அது பண்ணும். அது என்ன பண்ணுறது என்ன அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். உன்னோட வயிறு தலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ நீ சாப்பிடும்போது உன்னோட ஆகாரம் தலைக்கு போயிட்டு வயிற்றுக்கு வருதுன்னு நினைப்பியா?
உன் ஆகாரம் எங்கே கரெக்டாக போகணுமோ அங்கே போகும். அந்த ஜீரணமும் நன்னா பர்ஃபெக்டாக நடந்துடும். இது நான் எப்போதும் நடக்கிற நிகழ்ச்சி. பிரகிருதியில் சாப்பாடு கரெக்டாக வயத்துக்கு போகும், அங்கே ஜீரணம் ஆகும், இது நடக்கும். சூரியனை 2 டைமும் நீ ஆவாகனம் பண்ணிக்கோ. அது என்ன செய்யணுமோ அது செஞ்சிடும். இதையே சாவித்திரி புக்கில் இன்டிகிரல் யோகான்னு சொல்லுவாள். நாம் எதுவும் மாற்றலை. மனசை, புத்தி, சரீரத்தை சூரியனே மாற்றுவார். அவர் எப்படி மாற்றுறார், எவ்விதமாக பண்ணுறார், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அந்த மாற்றம் வரதை நீ அக்செப்ட் பண்ணால் போகிறோம். இதை தான் யோக வித்தியை நம்ம புரிஞ்சுட்டு முதல் 2 ஸ்லோகம் சொல்கிறோம். ரிஷிலாம் ரகசியம்னு சாஸ்திரத்தில் அதிலெல்லாம் சொல்கிறது. ரகசியம் அப்படின்னா சொல்ல வேண்டான்னு கிடையாது. கண்ணுக்கு தெரியாது, புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அதை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறோம். சூரியனை பார்க்க முடியும், சூரியன்டேருந்து வர ரேஸை பார்க்க முடியாது. அந்த சூரியன்டேருந்து ரேஸ் வர்றதுங்கிறது எப்படி தெரியும்? சூரியனோட அந்த ரேஸால், அந்த சூரிய கிரணத்தால், சூரியனோட ரேஸால் கண்ணுக்கு நிறைய மாறுதல்கள்லாம் நடக்கிறது இல்லை, அதுலேருந்து ஊகிக்க முடியும். இதையே என் சிநேகிதன் நீ, அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன். கண்ணு பார்க்கறது எப்படி பார்க்கறது? அந்த கண்ணில் என்ன மெக்கானிசம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது. அன்னம் சாப்பிட்றோம், அது ஜெரிமானம் ஆகுது. அது எங்கே போய் எப்படி ஜெரிமானம் ஆகுது அப்படின்னு டாக்டர்ஸ்க்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு அவ்வளோ அதை பற்றி ஞானம் இல்லை, தெரியாது. ஸ்மிருதிர் லப்த்வா அப்படிங்கிறோம். எல்லாத்தையும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டுமே தவிர விசேஷமான சாதனை எதுவும் செய்ய தேவையில்லை. சாதனை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு லைனில் போகிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கேமரா இருக்கணும், ரைட்டு. கேமரா இருந்தால் மட்டும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அது ஃபோக்கஸ் பண்ணினா தான் அது ஃபோட்டோ எடுக்க முடியும். நம்ம இந்திரியங்களை ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு தான் இது பண்ணுறோம், சாதனை பண்ணுறோம். காரியத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் தவிர பலனுக்காக சாதனை பண்ணலை. பரமாணு எதிரில் இருக்குது, பரமாணு இருக்குங்கிறது தெரியுது. அதை மேக்னிஃபை பண்ணி பார்த்தாக்க அது நன்னா தெரியும். அதே மைக்ரோஸ்கோப்பில் அதிக தூரத்தில் வச்சு பார்த்தாக்க இன்னும் தெரியும். டெலஸ்கோப்பு வச்சு பார்த்தாக்க ரொம்ப மல்டிப்ளையாக நன்னா தெரியும். இதை ப்ரிக்கரியலாக பார்க்கணுமே தவிர சாதனை மூலம் பலிதம் பெற முடியாது. வெரி யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லைன்னா வராது. இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வராது, இருப்பது போகாது. ரொம்ப நன்னா கவனமாக வச்சுட்டு இதை மறுபடியும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னா வராது, உங்கள்கிட்ட இருக்கிறது போகாது. பகவத்கீதை மொத்தமும் இதை தான் சொல்கிறது. சர்வ வியாபகத்துவம், சர்வக்கியத்துவம், சர்வ சமர்த்துவத்துவம் ஒன்றிடம் இருக்குது. சாதனையால்
எதுன்னு பெற முடியும்னு ஒரு கற்பனை வேண்டாம். இப்போ இருட்டு ரூமு, சடனாக கரண்ட்டு போயிடுது, சுவிட்சு எங்கே இருக்குங்கிறது தெரியாது. அப்புறம் இப்படி தடுமாறும்போது சடனாக கரண்ட் வந்துடுத்து. அப்போ உடனே கண்ணுக்கு தெரிஞ்சுடுறது எல்லா சாமானும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த டார்க்னஸில், இருட்டில் வஸ்து இருக்கா இல்லையா? வஸ்து இருக்குது. அதுக்காக தான் சூரிய சாதனை செய்யணும்படி சொல்கிறோம். நமக்கு பகவத்கீதை என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ பார்க்குறது எல்லாமே இருட்டு தான். எதுவும் உன்னோட இஷ்டப்படி நடக்காது. இவா நன்னா இருக்கா, இவா நன்னா இல்லை, இவா இளமையாக இருக்கா, இவா முதுமையாக இருக்கா அப்படின்ட்டு நீ ஒன்றொன்னா ஐடென்டிஃபை பண்ணுறியே, இதெல்லாம் சரியே இல்லை. உன்னோட அஜ்ஞானத்தினால இதை பார்க்குற. இது பிரமை, இது ஒரு பிரமை. சாதனை பரிபக்குவம் அடைஞ்சிட்டோன்னு எப்படி தெரியும்? எல்லாருமே இந்த கேள்வி கேட்பா, நான் சாதனையில் பரிபக்குவம் அடைஞ்சிட்டேனா சொல்லுங்கோ அப்படின்னு. இந்த கொஸ்டின் வந்தாலே எதுவுமே உனக்கு நடக்கலைங்கிறது நன்னா பட்டவர்த்தமான உண்மை. எங்கள் தாத்தா ஒரு ஸ்டோரி சொல்வார். ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு ஒரு பொண்ணு அவள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அவள் அம்மாட்ட சொல்கிறா, அவள் வந்து, அம்மா எனக்கு வலி வந்துடுத்துனா என்னை எழுப்பு அப்படிங்கிறா. அதாவது அவளுக்கு என்ன நடக்கும் என்ன எதுன்னு அவளுக்கே தெரியல, புரியாதமா சொல்கிறா. வலி வந்தவ அவள் தான் அவள் அம்மாவை எழுப்புவா, அவள் அம்மா அவளை எழுப்ப மாட்டா. நீ சாதனையில் முன்னேறி போறியா இல்லையா? அந்த ஞானம் வராமல் போனால் நீ சாதகனே இல்லை. அநேக ஸ்பிரிச்சுவல் புக்கெல்லாம் நான் இது படித்தேன், இந்த கஷ்டம் போச்சு, ராமஜெயம் எழுதினேன், எனக்கு இந்த வேலை ஆச்சு, எனக்கு இது என் பிள்ளைக்கு ஜாபு கிடைச்சிது, எல்லாம் நீ அதிகப்படுத்தி அது பகவான் அனுகிரகம் அப்படின்னா என்ன சொல்கிறது? நிஜமான ஆத்தியாத்மிகம், நிஜமான ஒரு ஸ்பிரிச்சுவல்னா புரிஞ்சுக்கோ, உன்னோட இஷ்டப்படி எதுவுமே நடக்காது. அதாவது நீ பண்ணுற ஜாபு வரலாம், ரிசல்ட்டு நல்லதாக வரலாம், அதுக்காக நீ செய்கிறேன்னு சொல்லாத. ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நீ ₹1 கேட்பது போல் இருக்குது இது. நீ கேட்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்லணும்? லைஃப் லாங்க்கு எதுவும் உத்தியோகத்துக்கு எதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கோ அப்படிங்கிற கேட்கணுமா? ₹1 கேட்பியா? ₹1 வச்சுன்னு நீ என்ன பண்ணுவ? நீ சித்த புருஷாட்டெல்லாம் போய் நீ இதை மாதிரி தான் கேள்வி கேட்குற. பௌதீக ஜகத்தில் உனக்கு எவ்வித கோரிக்கையும் இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் குரு சொன்னார், பூமி இது இந்தியாவில் போய் சண்டை போடு, இந்தியாவில் போய் ஜெயிச்சுட்டு வா, அங்கெல்லாம் யோகி நிறையா இருக்கா, அவன் யாரேன்னு ஒருத்தரை அழிச்சிட்டு வா அப்படிங்கிற. அவர் அதாவது யோகிலாம் வந்து வஸ்துவா? ஆனால் அதே மாதிரி நடந்தது. அங்கே வந்து ஜெயிச்சுட்டு ஒரு காட்டுக்கு போனார். அங்கே ஒருத்தரை பார்த்தார். அவர் வந்து, நான் உன்னை கிரீஸ்க்கெலாம் அழிச்சிட்டு போகிறேன், உனக்கு எல்லாமே கிடைக்கும் அங்கே அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், வந்து அந்த உட்காந்துருக்கிற அந்த ரிஷி, சூரியனுக்கு தடையாக நிற்கிற நீ கொஞ்சம் விலகிக்கோ அப்படின்னு கேட்டார். அப்படியா அப்படின்னோடனே இவர் விளைவிக்கிறார். உடனே அலெக்சாண்டர் கேட்டார், நான் யார் தெரியுமா அப்படின்னா. நீ யாராக இருந்தால் என்ன, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது
அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மானசீக ஸ்திதி ரொம்ப முக்கியம். அந்த மானசீக ஸ்திதிக்கு போகணும். அதாவது பௌதீகத்தில் என்ன நடந்தாலும், பரிஸ்திதி எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் பகவானே. அதை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல. பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் சக்கரம் சுற்றி 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 வருது. பிறக்கிறோம், சாகிறோம், மறுபடியும் பிறக்கிறோம், சாகிறோம். இதை புரியல. ஸ்ரீகிருஷ்ணரே இறப்பிலேருந்து தப்பிக்கலை. இந்த சாவு பிறப்பு இந்த சக்கரத்தை புரிஞ்சுக்கோ. காமியம் யோக சர்வாணி, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படிங்கிறா. மனசு எது வரைக்கும் போகும்? இது வரைக்கும் நடந்தது வர போகும். ஸ்ரீகிருஷ்ணனோட பாஷ்யத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுவரை எடுத்த ஜென்மங்களை நீ மாற்றிக்க முடியாது. அதே போல் வரப்போகிற ஜென்மங்களையும் மாற்ற முடியாது. இப்போ 8th கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நெக்ஸ்ட்டு 9th கிளாஸ் போவான். அது ஓப்பன் பாஸ். இந்த சக்கர எஜுகேஷனில் 1 2 3 4 8th கிளாஸ் வருது, 9 போவான். இப்போ எம்எஸ்சி படிக்கிறான், அதுக்கப்புறம் அதை முடிப்பான். அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி படிச்சிருக்கான். ஸ்ரத்தையாக கேளு. கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டா லாஸ்ட் ஜென்மம் வரைக்கும் புரிந்து கொண்டதில் முதல் ஜென்மம் வரும். ஜென்ம ராகித்யம் முக்கியம். கீதையில் இல்லை. பிரம்மம் சத்தியம், ஜகத் லீனமாகும், மறுபடியும் சிருஷ்டி வரும். சத்தியுகம், திரேதாயுகம், தாபர யுகம், கலியுகம். என்ன நடக்கிறதேன்னா உன்னோட பாத்திரத்தை நீ தெரிஞ்சுக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. அஜ்ஞானம். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால்தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். முன்ன காலத்தில் ஃபோனு இதாக இருந்தது, வேறு ஒன்றும் ஸ்பீடாக எதுவும் போகாது, வேலை ஸ்பீடு ஆகலை. அதாவது ஒருத்தர் பிளாட்டை விற்கணும்னு ஆசைப்படுறார். அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கார். இப்போ அந்த விற்கிறதுல 3 பங்கு பிளாட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் முன்னையே விற்கணும்னு நினச்சேன், பிளான் மாறிடுத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த கோரிக்கை நீ நடப்புறது எல்லாமே ப்ரீ ஆர்டர்டு. மானசிக ஸ்திதியை மாற்றிக்கோ. பௌதிக லைஃப்பில் நடக்கிறது அப்படியே நடக்கட்டும். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இப்போ இது புத்த இதில் ஹீனாயானம் மகாயானம்னு 2 பேர் இருக்கா, 2 குரூப்பு. ஹீனாயானம்னா அவள் எந்த உடம்பு வந்தால் கூட மருந்தே சாப்பிட மாட்டான். அப்போ மருந்து சாப்பிடணுமா வேண்டாமா? அதை அப்புறம் 2வது இதில் மகாயானம்னு சொல்கிறோம். அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சது யார்? இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுத்தா சரி க்யூர் ஆகும் அப்படிங்கிறது நேச்சரே நமக்கு சொல்லி கொடுக்கறது. எது நல்லது? வாயம் புரோக்தா அப்படி இது என்ன சொல்கிறது? யோகம் புராதனம். சூரியனுக்கு நான் சொன்னேன் அப்படிங்கிறது. அர்ஜுனனுக்கு சந்தேகம். நீ சூரியனுக்கு யோக வித்யா சொல்லி கொடுத்தாங்கிறது எப்படி நம்புறது?
அப்படின்னு சொல்லி கேட்குற. ஞானோகம் அதே ஸ்திதி போகணும். அநேக ஜென்மம் எடுத்தோம், எடுக்க போகிறோம். எடுத்த ஜென்மம் நினைவுக்கு வரணும், எடுக்க போகிறதும் தெரியணும். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ எந்த ஜென்மத்தில் இருக்கோமோ அதை விட நல்ல ஜென்மம் வராது. அதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ இது இல்லாமல் வேறு இடத்துல பிறந்திருந்தா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்காத. உன்னை விட பகவானுக்கு தெரியும் உன்னை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது வச்சிருக்கார். இதை விட ஒரு நல்ல இடமா உனக்கு அமைஞ்சிருக்காது. நீ எப்போதும் சொல்லலாம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு. நரஜென்ம துர்லபம், மனுஷ ஜென்மம் ஓகே. இது பரம அஜ்ஞானம். எதுவும் ஞான இதில் ஸ்லோகம் புரிஞ்சுக்கணும். இதில் ஒவ்வொருத்தருக்குமே பூர்வ ஜென்மம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், சஹஸ்ராரம் இதெல்லாம் ஒன்றுமே தெரிய வேண்டாம். என்னது இவ்வளோ சொல்லி தந்துட்டு இப்படி சொல்கிறேளே அப்படின்னா பரம அஜ்ஞானம். முள்ளால் தான் எடுக்கணும். எடுப்பதுக்கோட தேவையை புரிஞ்சுக்கோங்க. சூரிய விஞ்ஞானம் ஒன்றுட்ட சூரிய விஞ்ஞானத்தை டெவலப் செய்ய முடிஞ்சால் ராமரோட சப்தத்தை கேட்டு பூத பவிஷ பிரதி வியக்தியும் சொன்னான். சலானுக்கு கூட ஞானம் வந்தது. பாஹ்ய ஜகத்தில் இருக்கிற படிப்பு வேஸ்ட்டு. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அதாவது எது நடந்தாலும் அது கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மானம், அபிமானம், கஷ்டம், சுகம், நல்லது பொல்லாது இதுக்கெல்லாம் மனசை போட்டு கசக்கக்கூடாது. ஒரு நிர்ணயம் எடுத்துக்கோ, அந்த நிர்ணயத்திலேயே நீ ஜீவி. அப்போ நீ யோகி. அப்போ நீ சிகரெட் குடிக்கிறேன், குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ மோசம் பண்ணிக்கிற. அந்த மாதிரி பண்ணாத. ஞானம் இருக்கிறவா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. முன்ன சந்திரசேகர சுவாமிகள் ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு லெக்சர் கொடுத்தார். எல்லோரும் சாதுர்மாச பூஜை பண்ணார். எல்லோரும் அவள் வீட்டில் வேலை பண்ணி பாத்தியதை அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லெக்சருக்கெல்லாம் வாங்கோ அப்படின்னு. அப்போ ஒரு லேடி அங்கே வந்திருந்தா. அப்போ அந்த லேடி அவளோட நகை காணா போயிடுது. பரமாச்சாரியால் கிட்ட வந்த உடனே அவளை ஒரு பக்கமாக நிற்க வச்சுட்டு எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து அனுப்பிச்சிடுறார். அப்புறம் இன்னொரு லேடி அங்கே வந்திருந்தா. அந்த லேடியை அவர் ஓரமாக பக்கம் நிற்க வைக்கிறார். அப்போ இவர் அந்த லேடிகிட்ட கேட்டார், ஏம்மா நீ என்ன பண்ண, நீ கர்த்தால நீ பாத்தியதையை பண்ணிட்டு வந்தியா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு. ஆமாம் நான் சமையல்லாம் பண்ணேன், அவருக்கு இன்னும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக எடுத்து நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஏம்மா நீ பாத்தியதையை நீ செஞ்சுட்டு தானம்மா வந்திருக்கணும், நீ பாத்தியதையை ஏன் செய்யாமல் வந்த? உன்னோட பாத்தியதையை நீ நிர்வகிக்கலை. அதை சுவாமிகள் பாத்தியதையை நிர்வகித்து செய்ய அப்போ உன்னோட வஸ்து உனக்கு கிடச்சிது. அதாவது அந்த அம்மாவோட செயின் காணா போயிடுத்து, இன்னொரு லேடி கையில் கிடச்சிது. அப்போ அந்த லேடி அந்த செயினை அவள்கிட்ட கொடுத்துட்டா. பகவான்கிட்ட சுவாமிகள்கிட்ட கொடுத்தோடனே சுவாமிகள் அவள்கிட்ட கொடுத்தார். அதாவது உன்னோட ரெஸ்பான்சிபிள் நீ பர்ஃபெக்டாக செய், எதுவுமே போகாது. உன்னோடது எதேன்னு காணா போயிடுது, நீ ஒன்றும் செய்யலை அப்படின்னா நீ உன்னோட ரெஸ்பான்சிபிளை பர்ஃபெக்டாக செய்யலைன்னு அர்த்தம். இப்போ உன்னோட காரு 10 கிலோமீட்டர் போகணுன்னா எவ்வளோ பெட்ரோல் போடணுமோ அவ்வளோதான் போடணும், அதிகம் போடக்கூடாது.
அதிகம் போட்டால் நீ யோகி இல்லை. உனக்கு ஞானம் இருக்குது, காமன் சென்ஸ் இருக்குது. ஞானம் உன் இஷ்டப்படி இல்லை. உன் வேலை என்ன? பாத்தியதையை பர்ஃபெக்டாக நிர்வகிக்கிறியா? 2 விதங்களில் பர்மிஷன் தருது. ஒன்று, ஏதேனும் தெரியறதுக்காக செய்யலாம். 2, ஏதேனும் சொல்கிறதுக்கு செய்யலாம். 4வது வேலை இங்கே இல்லை. உன்னோட குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு பண்ணு, கஷ்டப்படு. அப்புறம் வேலை கிடைக்கணும், அதுக்கு கஷ்டப்படு. அதெல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிள். நான் உட்காந்துட்டுருக்கிறேன், உட்காந்த இடத்துலையே எனக்கு சாப்பாடு வரணும், சாப்பாடு கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காத. அப்படி இருக்குன்னா அதுக்கு உனக்கு ரொம்ப தம்மு வேணும். கண்டினியூஷன் நெக்ஸ்ட். ஜெய் குருதேவ்.